மங்காத்தால மீட் பண்ணது. மங்காத்தால 2 பேரும் வேற வேற நடிச்சிருந்தோம். ஆனா கடைசில வந்து ட்விஸ்ட் அடிச்சாங்க பார்த்தீங்களா? ஆனா இங்க அப்ப இல்ல. 2 பேரும் ஆப்போசிட் தான். ஆ அர்ஜுன் செம்மையா மிரட்டியிருக்காரு வில்லத்தனத்துல. தென் ஆரவ். சூப்பர் ஆரவ். மாஸ். சூப்பர். நல்லா பண்ணியிருக்காங்க. அது மாரி எல்லா சாங் நல்லா இருக்குங்க. சாங் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பர். சினிமாட்டோகிராஃபி ஓகே. அண்ட் அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாரி டிரெஸ் கோடு. தென் அங்க இருக்க ஆள்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள ஆள்கள் தான் எடுத்திருக்காங்க. அஜர்பைசான்லேருந்து. ஸோ நீங்க படம் பார்க்கும்போது தமிழ் படம் ஃபீலே இருக்காது. இங்கிலீஷ் படம் பார்த்த ஃபீல் தான் இருக்கும் உங்களுக்கு. படம் அப்படி மிரட்டியிருப்பாங்க. கதை, ஸ்டோரி வைஸ், ஸ்கிரிப்ட் சூப்பர். எக்ஸலன்ட்டா இருக்குது. ஆ மகிழ் திருமணி செம்மையா பண்ணியிருக்காருங்க. இனி அடுத்த ஒரு ட்ரீட் நமக்கு ஏப்ரல்ல காத்துட்டு இருக்குங்க. குட் பேட் அக்லி இருக்குது. ஆதிக் ரவிச்சந்திரோடது. ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். தென் நம்ம தளபதிய நம்ம சப்போர்ட் பண்ணணுங்க. ஓகேங்களா? தளபதிக்கு சப்போர்ட் கொடுப்போம். யார் யார் லியோ 2க்கு வெயிட் பண்றாங்கன்னு சொல்லுங்க. லியோ 2 ரிலீஸ் ஆகுறது டவுட் தான். ஏன்னா தளபதி எலெக்ஷன் அது இதுன்னு போறாரு. ஸோ அதனால. இவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ங்க. சேனலை பார்த்துக்கோங்க. சேனலை பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. பெல் ஐக்கான இது பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. வந்திருக்கவங்க கீழே வந்து உங்களோட நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் யார் மூவி பார்த்தீங்க? யார் யார் மூவி பார்க்கல? கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க மறக்காம. தென் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய மூவி. மூவில பார்த்தீங்கன்னா, ரொம்ப வல்கராவும் இல்ல. அடல்ட் சீன் எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அந்த கதைக்கு என்ன தேவையோ அத மட்டும் கொண்டு போயிருக்காங்க. பீஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா தலைய அமைதியா வச்சிருக்காங்கங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் தல பிரிச்சு மெஞ்சிட்டாரு. என்ன ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள உள்ள கதை தான். அவங்க மிஸ் ஆயிருவாங்க. அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சுட்டு, லாஸ்ட்ல இது பண்றது தான் கதை. இதுதான் கருவே கதையோட மையக்கரு. ஆனா, அத எப்படிலாம் கொண்டு போயிருக்காங்க, எங்கெங்க ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, எங்கெங்க டான்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் ஐயோ! ஹேட்ஸ் ஆஃப் செம்ம. ஹேட்ஸ் ஆஃப் தமிழ் மகிழ் திருமணி அவர்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். தென் நம்ம அனி ப்ரோ சூப்பர் ப்ரோ. சான்ஸே இல்ல. வேற லெவல்ல பண்ணியிருக்கீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாஸ் கட்டிட்டீங்க பாருங்க. அந்த மியூசிக்லாம் பங்கமா இருக்குங்க. அவ்வளோ பங்கமா இருக்கு மியூசிக்ஸ்லாம். சான்ஸே இல்ல. செம்மையா இருக்கு. நைஸ். ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அனி ப்ரோ. தென் ஆரவும் சொல்ல வேணாம். இன்னும் பேசியிருக்கு அவரோட. எனக்கு தெரிஞ்சு அவரோட கரியருக்கு இந்த படம் ஒரு மைல்ஸ்டோனா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆரோவுக்கு. தலையோட இது பண்ணனால. ஏன்னா அவரோட கேரக்டர நல்லா பக்காவா குடுத்துருக்காங்க. ஆரவ் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. நெகட்டிவ் ஷோரா தான். அர்ஜுன் அவங்க கேங்ல தான் இருக்காரு. ஸோ செம்மையா இருக்கும் அந்த சீன்லாம். ஸோ நீங்க படம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா த்ரில்லிங்கா போகும் மூவி. ஒரு மாரி என்ன சொல்றது? போரிங் இல்லாம, அடுத்த சீன் எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் போயிருக்குமே தவிர, உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அந்த இன்ட்ரோலாம் முடிச்சு எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபேமிலி பத்தி இன்ட்ரோலாம் முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் தான் கதையே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்ல உங்களுக்கு ஸ்டோரி வந்து டேக் ஆஃப் ஆரம்பிச்சுரும். டேக் ஆஃப் ஆச்சு வச்சுக்கங்க. அடுத்து வந்து உங்களுக்கு எண்ட்ல தான் லேண்ட் ஆகுமே தவிர, இடையில எங்கேயுமே லேண்ட் ஆகாதுக்கு. உங்களுக்கு என்ன சொல்றது? ஒரு லேகோ எதுவுமே இல்ல. சரியான கூஸ்பம்பா இருக்கும். நான் ஸ்டோரி அவ்வளோ த்ரில்லிங்கான ஸ்டோரிங்க. இது ஹாரர் ஜோன் கிடையாது. அதான் சுவாரஸ்யமா த்ரில்லிங்கா போகும் ஸ்டோரி உங்களுக்கு. அடுத்து எப்படி இருக்கும்? என்ன நடக்கும்? எப்படி கண்டுபிடிப்பாரு? அப்படிங்கிற மாரி ஸ்டோரி போகுது. ம். படம் நல்லா இருக்கும் உண்மையிலேயே. பாருங்க. தியேட்டர்ல போய் பாருங்க தயவு செய்து எல்லாரும். இவ்வளோ நேரம் இருந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். சேனல போய் பாருங்க. பிடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் குடுங்க. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ஃபிரெண்ட்ஸ். லைவ் இதோட முடிக்கிறேன். தொடர்ந்து எனக்கு